Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீ கம்பெனியோட STK IC-யோட பாட்டம் போர்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில நண்பர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான பதிலையும் வந்து பார்க்க போறோம். ரைட் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போதான் நம்ம ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீ கம்பெனியோட போர்டு வந்திருக்கு. அதில் தான் வந்து நம்ம வந்து ஒரு போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னா ஒரு சில நண்பர் வந்து 2.1 ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ரைட்டு. இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக சொல்கிற மாரி ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போட்டிருக்காங்க. ஃபியூஸ் வந்து 2 ஃபியூஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கருக்கான 2 ஃபியூஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம வந்து பவர் சப்ளைக்கும் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான சைஸு. 1.3 கேபினெட்டில் கூட சூப்பராக ஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் கெப்பாசிட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கில்ட்ரான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரெசிஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வாட்டரும் குவார்டர் வாட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போர்டு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் வாட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போர்டோட ட்ராக் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இதோட பிசிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்குது அட்ராக்ஷனாக. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் பிசிபி மெட்டீரியல் மாரி தெரியுது. ஆனால் அவ்வளோவா கன்ஃபார்ம் பண்ண முடியல. ரைட்டு, நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. இதில் வந்து நம்ம மோனோவாக மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் கொடுக்கவே இல்லை. நம்ம எதை பண்ணாலும் பேக் சைடு தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் போல். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மோனோவாக மாற்றணுன்னா. அப்புறம் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெட்டு வந்து சரியாக அப்ளேவே ஆகலை. அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் லெட்டு லைட்டாக தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரில. ஆனால் இந்த போர்டு வந்து மற்ற போர்டை பார்க்கணும் ரேட்டு வைஸாக அதிகம்தான். அதாவது அமௌண்ட்டு ஜாஸ்தி தான் இந்த போர்டு. இந்த போர்ட்லேயே இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டு, அவங்க விற்கிற ரேட்டுக்கு இந்த போர்டு ஒர்த்தாங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டு, இப்போ கனெக்ஷன் வந்து பார்க்கலாம். கனெக்ஷனில் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜும் ஈன்னு போட்டிருக்க இந்த இடத்துல எர்த்தும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்டேஜும் கொடுக்கணும். அப்புறம் ஸ்பீக்கரில் வந்து எஸ்பின்னு போட்டிருக்க அதில் ஸ்பீக்கரும் பக்கத்தில் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கரும் பக்கத்தில் கிரவுண்டு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்புட்டு பக்கத்தில் வந்து கிரவுண்டு. அதே போல் இந்த இடத்துல ஒரு இன்புட்டு பக்கத்தில் வந்து கிரவுண்டு. இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன் பாயிண்ட்டு. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த போர்டு வாங்குறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுவாங்க. அதாவது இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டன்ஸு அதேமாதிரி இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் வாட்டில் கொடுத்துருப்பாங்க டீலக்ஸுங்கிற போர்டில். அந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எஸ்டிகே ஐசி வாங்கியிருக்கோம். என்ன ஐசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வழக்கமாக வாங்குகிற ஐசி தான். அதாவது 4D2. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4D2ன்னு போட்டிருக்கோம். அதே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 4D21 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த போர்டு இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலும் கிடையாது, டூப்ளிகேட்டும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற மாரி மிடிலில் உள்ளது. இந்த ஐசி வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில டவுட்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவேன். அதாவது ஸ்பீக்கர்லாம் என்னென்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் போர்டு சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. ரைட்டு, எனக்கு இது வரைக்கும் போர்டு சேல்ஸ் பண்ணணும், ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கோசரமாவது ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி சேல்ஸ் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ கமெண்டில். அப்புறம் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிச்சிடுவேன். படிச்சுட்டு ஒரு சில கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுவேன், ஒரு சில கமெண்ட் வந்து ரீப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் வெளில வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்காது. அதனால் வருத்தப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.